ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட்டு 2/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 ரிலேட்டடான நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸோ இல்லை MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் மெயினாக இப்போது ஜூன் 23 நடந்த ரீநீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான மார்க்கில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது தான் ஹைலைட்டாக நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் மார்க், எலிஜிபிள் மார்க்கில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மே 5 நடந்த ஃபஸ்ட்டு நீட்டில் உங்களுக்கு 67 பேர் 720 out of 720 வாங்கியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். ரிசல்ட் அனாலிசிஸில் NTAவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த 67 பேரில் 1563 பேருக்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீநீட் அப்படிங்கிறது ஜூன் 23 செகண்ட் ஃபேஸ் ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 50% அட்டனன்ஸ் இருந்தது, ரிமைனிங் 50% ஆப்சண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 800 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. அந்த 800 ஸ்டூடெண்ட்ஸில் 67 பேர் டாப்பர்ஸில் இருந்த 6 பேர் கிரேஸ் மார்க்னால் 720 வாங்கியிருந்தாங்க. நான் பேசுகிறது புரியுன்னு நினைக்கிறேன். 67 பேர் மே 5 நடந்த நீட் எக்ஸாமில் 720 out of 720 வாங்கியிருந்தாங்க. அதில் கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணதுனால 67 அப்படிங்கிற டோட்டல் என்னாச்சு, 67 - 6 61 மாறிச்சு. அப்போது கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணவங்களில் 6 பேர் டாப்பர் லிஸ்ட்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. இப்போது அவங்க ஜூன் 23 எழுதின ரீநீட் எக்ஸாமில் திரும்பவும் அவங்க என்ன பண்ண முடியல, 720 out of 720 வாங்கலை. ஸோ இந்த ஆண்டு 2024 720 out of 720 வாங்கின டாப்பர்ஸினுடைய டோட்டல் எவ்வளவுனா 61 மட்டுமே. சரி, இப்போது இந்த 6 பேர் யார் டாப்பர்ஸ்? ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமில் 720 வாங்கி அவங்களுக்கான கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணதுனால 6 பேர்த்துக்கு 720 out of 720 டோட்டல் போயிடுச்சு. இப்போ இவங்க திரும்பவும் ரீநீட் எழுதியிருக்காங்க. இந்த ரீநீட் எழுதுனதில் இவங்களால 720 அப்படிங்கிற ஃபுல் மார்க் வாங்க முடியல. இவங்க ஒரு 680 ப்ளஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 6 பேர்த்தில் 5 பேர்த்தினுடைய டோட்டல் 680 ப்ளஸ் இருக்குது. பட் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் இவங்க இல்லை அப்படிங்கிற செய்தியை தான் போட்டிருக்கிறாங்க. அதுபோக இந்த கோத்ரா ஸ்கூலில் பேப்பர் லீக் தொடர்பாக CBI அந்த ஸ்கூலினுடைய சேர்மேனை 4 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது நீட் யூஜி ரீடெஸ்ட் ரிசல்ட் அவுட்டு, ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஆல் 24 லட்சம் பேர்த்துக்குமே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது திரும்பவும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அவங்களுடைய கேட்டகரி ரேங்க்கில் ஒரு 5 to 10 ரேங்க்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க்கில் 25 to 30 அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OMR சீட்டை திரும்பவும் எல்லாத்துக்கும் OMR சீட்டை ரீஅவாலுவேட் பண்ணுங்க அப்படிங்கிற கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த செய்தித்தாள்களில் வந்திருக்குது. ரிசல்ட்ஸ் ஆஃப் நீட் யூஜி ரீடெஸ்ட் வில் என்ஷூர் சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அதாவது 67 - 6
மறுபடியும் இன்னொரு டைம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ டாப்பர் வந்து இப்போதைக்கு 61 தான். இந்த 6 பேர் ரீநீட்டில் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கலை. இந்த 6ல் 5 பேர் வந்து 680+ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இது. அடுத்தது நீட் யூஜி 60% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் who took retest improved on their original scores. அதில் அந்த 800 பேரில் ரீடெஸ்ட் எழுதுனதில் மார்க்கில் இம்ப்ரூவ் இருக்குது அப்படிங்கிறதையும் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. பட் என்டிஏ தரப்புலேருந்து ரிசல்ட் அனலைசிஸ் அப்படின்னு மே 5ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷனாக, எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி இன்னொரு ரிசல்ட் அனாலிசிஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டிஏ அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து இது வரைக்கும் சொன்னதனுடைய தமிழ் நியூஸ் பேப்பர். நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியீடு. 6 மாணவர்கள் முதலிடத்தை இழந்தனர். அந்த 6 பேர் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்லிட்டோம். 6 பேர்த்துக்கு கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணதுனால 720 அப்படிங்கிற டாப்பர் ஸ்கோர் போயிடுச்சு. அதனால் 67லேருந்து 61 குறைந்துள்ளது. இவங்க எல்லாத்துக்குமே 23ஆம் தேதி ரீநீட் நடந்தது. இந்த ரீநீட்டில் இந்த 6 பேர்னால் ஃபுல் ஸ்கோர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்க முடியவில்லை. அதில் 5 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 680 மதிப்பெண்கள் பக்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்குது. ஸோ தொடர்ந்து நியூஸ் அப்டேட்ஸ் எது கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே.